ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் சேர்த்து ஒரு சிவப்பு நிற மூட்டையா கட்டி உங்க வீட்டோட தென்மேற்கு முள்ள வைக்கிறது மூலயமா கடன் எல்லாம் காணாமல் போகி லட்சக்கணக்கில் பணம் குவியும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு என்ன மூட்டையை தயார் செய்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதம் பிறந்து, அதாவது புது வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் தேய்பிரை அஷ்டமி. இந்த ஒரு அஷ்டமியை நீங்கள் முறையாக வழிபட்டீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய எல்லா அஷ்டமியையும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் வணங்க முடியும். அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்குரிய வழிபாட்டு தினம். மாதந்தோறும் 2 அஷ்டமி திதி வந்தாலும் தேய்பிரை அஷ்டமியை தான் அதிகமானவங்க விரதம் வந்து வழிபாடு நடத்துவாங்க. இந்த நாளில் காலபைரவரை வழிபட்டா துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்துல விளக்கேற்றி செவ்வல்லி மாலை அணிவிச்சு வழிபாடு செய்யணுமா. தேய்பிரை அஷ்டமி நாட்கள்ல சில பரிகாரங்களை செய்யறது மூலயமாவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில தேய்பிரை அஷ்டமி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்துல வரக்கூடிய காலபைரவ அஷ்டமி ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியா 3 மணி 2 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை மதியம் 2 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஒரு சில கேலண்டர்ல திங்கட்கிழமை அஷ்டமின்னு போட்டிருந்தாலும் அஷ்டமி திதி ஆரம்பிக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் தேய்பிரை அஷ்டமி கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைக்கு தான் எல்லா கோவில்களையும் வழிபாடு நடக்கும். அதுலேயும் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்வது முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த 1.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் நடை திறந்திருக்கும். அங்கே ராகு கால நேரத்தில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் சன்னதியில் அபிஷேக ஆராதனை நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரோட அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். காலபைரவர் ஒரு வாசனை பிரியர். அதனால சந்தனம், அரகஜா இது மாதிரி பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் அர்ப்பணிக்கிறதும் கூடுதல் விசேஷம். இன்னொரு பக்கம் காலபைரவருக்கு உகந்த இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் சில பரிகாரங்களும் செய்யலாம். உதாரணத்துக்கு வியாபாரத்தை வந்து அதிகமாக மேம்படுத்தணும், அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு உளுந்த பைரவருக்கு அர்ப்பணம் செய்யலாம். அதே மாதிரி வாழ்க்கையில தீராத பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பைரவரோட வாகனம் அழைக்கப்படக்கூடிய நாய் இருக்குல்ல, அந்த நாய்க்கு உங்க கையால உணவளிக்கணும். அதுல குறிப்பா கோதுமையில செஞ்சிருக்கக்கூடிய சப்பாத்தியை நீங்க உணவா தயார் செய்து, அதுவும் எச்சில் படாதவாறு நீங்க சாப்பிட்டுட்டு மீந்து போன சப்பாத்தியை நாய்களுக்கு உணவளிக்க கூடாது. நீங்க புதுசா இதுக்காக நாய்களுக்குன்னு கோதுமை சப்பாத்தி தயார் செய்து அதை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நாய்களுக்கு உணவளிக்கிறது மூலயமா வாழ்க்கையில கூடிய தீராத பிரச்சனைகள் தீரும். இன்னொரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்கு, ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு உங்களால வெளில வர முடியல, அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நாளைய தினம் உங்க வீடு பக்கத்துல கூடிய என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு உங்க கையால தண்ணீர் ஊற்றணும். பொதுவாக இந்த காலபைரவரோட கோவில் அப்படி சன்னதி அப்படிங்கிறது சிவாலயத்தில் இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால சிவாலயங்கள் இருக்கக்கூடிய மரங்களுக்கு தண்ணீர் ஊத்துறது மூலயமா ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு விடிவு காலம் பிறக்கும். வருமானத்தை அதிகமாக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பணவரவை அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவருக்கு இனிப்பால செஞ்சிருக்கக்கூடிய ஏதாவது பொருட்களை நீங்க உங்க கையால தயார் செய்து அதை கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு சமர்ப்பிக்கிறதால உங்களோட வருமானம், சம்பளம், ஊதிய உயர்வு இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது எல்லாமே தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது எல்லாமே நீங்க கோவில்ல பண்ணக்கூடியது. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு சிவப்பு நிற மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டைய நீங்க உங்க கையாலேயே தயார் செய்து வீட்டுல தென்மேற்கு மூலையில வைக்கணும். இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறத குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த மூலையில தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பணப்பழக்கம் இருக்கக்கூடிய இடம் இது எல்லாமே இந்த மூலையா தான் இருக்கும். அதனால இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மூட்டையை தயார் செய்து உங்க வீட்டோட பீரோ மேல கூட வச்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்காக ஒரே ஒரு சிவப்பு நிற துணி. பைரவருக்கு உகந்த நிறத்துல சிவப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா இதுல நீங்க 8 பொருட்கள் சேர்க்க போறீங்க. அது ஏன் 8 பொருட்கள் சேர்க்கிறோம் அப்படின்னா பைரவருக்கு உகந்த எண் வந்து 8. திதிகள்ல 8வது திதியா வரக்கூடியது அஷ்டமி. அஷ்டனா 8, அதை தான் அஷ்டமி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரவர் வழிபாட்டுக்குன்னே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதல் பொருள் மிளகு. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டோட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மிளகு. அது நீங்க எவ்வளவு எண்ணிக்கை வேணா எடுத்துக்கலாம். பொருட்கள் மட்டும்தான் 8. எடுக்கக்கூடிய பொருட்கள்ல நீங்க எவ்வளவு எண்ணிக்கை வேணா எடுத்துக்கலாம். ஒரு 3-4 மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததா ஏலக்காய்
பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கிராம்பு அப்படிங்கிறது கெட்ட சக்திகளை வேரோடு அறுக்கக்கூடியது. அடுத்ததா பைரவருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. அதுல முக்கியமான சில பொருட்கள் இருக்கு. அதுல முதல் பொருள் சந்தனம். ஒரிஜினல் சந்தனம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சந்தன வில்லைகள் இருக்குல்ல, அந்த 10 ரூபாய் டப்பா வாங்கினீங்கன்னா அதுல ஒரு 2-3 சந்தன வில்லைகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா அரகஜா, புனுகு. இது ரெண்டும் பைரவர் வழிபாட்டுல அபிஷேகத்துக்கு அப்புறமா பயன்படுத்துவாங்க. இதுவும் வாசனை நிறைந்த பொருட்கள் தான். இந்த அரகஜா, புனுகு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கட்டாயம் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். கடைசியா ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர், அது செவ்வரளி மலரா இருந்தா கூடுதல் விசேஷம். இல்லாதவங்க செம்பருத்தி மலரை பயன்படுத்திக்கலாம். இப்ப மொத்தமா 8 பொருட்கள் சொல்லியிருக்கோம். மிளகு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சந்தனம், அரகஜா, புனுகு, அது கூட சிவப்பு நிற மலர். இந்த எல்லா பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ராகு கால நேரத்தில் செஞ்சாலும் சரி, இல்ல மாலை ஒரு 6 மணிக்கு மேல செஞ்சாலும் சரி, வீட்டுல பூஜை பண்ணும்போது சின்னதா ஒரு தட்டு மேல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற துணியை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓம் பைரவா போட்டின்னு சொல்லிட்டு நீங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 8 பொருட்கள் இருக்குல்ல, அந்த 8 பொருட்களையும் நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற துணி மேல வச்சுட்டு அதை அப்படியே மூட்டையா கட்டி உங்க வீட்டோட பூஜை அறையில கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நிறைய பேர் வீடுகளில் பைரவரோட சிலையை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம இருக்கலாம். இல்ல பைரவரோட திருவுருவ படம் இல்லாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை நீங்க பைரவரா பாவிச்சு இந்த மூட்டையை தயார் செய்து அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. பைரவர் போட்டோ சிலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த போட்டோ சிலைக்கு முன்னாடியே இந்த மூட்டையை வச்சுட்டு நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். உங்க வீட்டில் தீபங்கள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ, காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த மூட்டையை உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குபேர மூலை, கன்னி மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த தென்மேற்கு மூலையில ஏதாவது பொருட்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த பொருட்கள் மேல, இப்ப உதாரணத்துக்கு தென்மேற்கு மூலையில பீரோ இருக்குன்னா அந்த பீரோவுக்கு மேல கூட இந்த சிவப்பு நிற மூட்டையை வச்சுக்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்லையும் மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிகள்லையும் நீங்க இந்த மூட்டைக்கு தீபதூபம் காமிக்கணும். சுத்தபத்தம் இல்லாம அந்த மூட்டையை தொடரத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்து அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் காய்ந்து போயிருந்தாலோ வீணா போயிருந்தாலோ அந்த பொருட்களை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் என்னென்ன பொருட்கள் அந்த மூட்டையில வச்சிங்களோ மறுபடியும் அதிலேயே வச்சு அந்த மூட்டையை தயார் செய்து எடுத்த இடத்துலயே வச்சிடுங்க. இப்படி செய்யறதால, அதுவும் இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க என்ன தாந்திரிக முறை, வழிபாட்டு முறை செய்றீங்களோ பணம் பன்மடங்கு பெருகும். நிறைய பேர் வீடுகளில் கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடும். வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாமே கடன் கட்டியோ இல்ல வட்டி கட்டியோ போயிடும். அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும். சம்பள பாக்கி இருக்கு, ஊதிய உயர்வு தேவைப்படுது. இது மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இதை நீங்க செய்யலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கெல்லாமே உங்களுக்கு அஷ்டமி தேதி ஆரம்பிச்சிடும். 4:30, 6 நீங்க கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்திட்டு மாலை 6 மணிக்கு மேல கூட இந்த மூட்டையை தயார் செய்து தென்மேற்கு மூலையில வச்சிடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். வருஷத்தோட முதல் தேய்பிறை அஷ்டமி, இதை தயார் செய்யுங்க. இந்த முறையை பின்பற்றுங்க. கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.